ஃபாதர், நீங்கள் நேற்று நம்முடைய பேட்டியில் சொன்னீங்க, போர்னாலே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இதை எதிர்பார்த்ததா ஃபாதர்? இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்தது தான். ஓகே. காரணம், எப்படி இதற்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தபோது பாலக்கோட் பாகிஸ்தான் நிலப்பரப்பிற்குள் நுழைந்து தீவிரவாதிகளினுடைய முகாம்களை தாக்கியதாக இந்தியா அறிவித்ததோ, அதே போலத்தான் இந்த முறையும் இந்திய இராணுவமே டார்கெட்டட், மெஷர்ட், நான் எஸ்கலேட்ரி என்கின்ற ஒரு 3 வார்த்தைகளை இந்திய இராணுவம் அறிவித்திருக்கிறது. டார்கெட் என்றால் மிகவும் துல்லியமாக நாங்கள் அடையாளப்படுத்தி, மெஷர்ட் என்றால் ஒரு கட்டுக்குள் மிதமிஞ்சி செய்யாமல், நான் எஸ்கலேட்ரி இதற்கு மேல் இதை விரிவுபடுத்த விரும்பாமல், இதுதான் அதனுடைய செய்தி. இந்த 3 சொற்களினுடைய மிக கவனமாக எது தவிர்க்கப்பட்டது என்றால், பாகிஸ்தானினுடைய இராணுவ கட்டுமானங்கள் எதுவும் தாக்கப்படவில்லை. பாகிஸ்தானின் பொது கட்டுமானங்கள், பாலங்கள், அணைகள், கட்டிடங்கள் எதுவும் தாக்கப்படும். எனவே தான் நான் சொன்னேன், இது ஒரு தியேட்டர், ஒரு ட்ராமாவாகத்தான் இது நடக்குமே தவிர ஒரு முழுமையான போரை நடத்துகின்ற விருப்பமும் இந்தியாவுக்கு இருக்காது.